Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரீபார்ன் ரிவெஞ்ச் சைனீஸ் லவ் மூவியை தான் பார்க்க போறோம். சேனலுக்கு என்ன புதுசா இருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு லைக் மட்டும் போட்டு வச்சுங்க. இப்போ வாங்க இந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஜியாவை தான் காட்டுறாங்க. ஜியா வந்து அவளோட கம்பெனியோட பிரசிடென்ட். அவள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த நிலைமைக்கு வந்திருப்பா. அப்போ அவள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவளோட அசிஸ்டன்ட் வந்து, மேடம் நீங்கள் கேட்டிங்களே ஒரு பொம்மை, இது வந்து வேர்ல்டுலேயே 100 தான் இருக்குது, அதில் ஒன்று எப்படியோ கஷ்டப்பட்டு நானும் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் மேடம், நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டு கேட்ட மாதிரி ரோலெக்ஸ் வச்சு வாங்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல, நம்ம இன்னும் ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவாங்க ஒர்க்கர்ஸ் கூடலாம். அப்போ அந்த அசிஸ்டண்ட்டும், மேடம் அந்த பொண்ணு உங்கள் சொந்த பொண்ணு இல்லைனாலும் நீங்கள் வந்து இப்படி நல்லா வளர்க்குறீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க மேடம் அப்படின்னு சொல்லும் போது இருன்னு சொல்கிறா, எனக்கு என் பொண்ணு வந்த அப்புறம் தான் என் ஃபேமிலியே கம்ப்ளீட் ஆச்சு. என் ஹஸ்பண்ட் எனக்காக கொடுத்த வரம் தான் அந்த பொண்ணு, அதாவது அடாப்டட் சைல்டு தான் அந்த பொண்ணு. அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம இருனுக்கு வந்து கால் வருது அவள் ஃப்ரெண்டு கிட்டேருந்து. அப்போ நம்ம இருனை எடுத்து பேசினா அந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரி பேர் மேன். அவள் என்ன சொல்கிறான்னா, என்ன பண்ணிட்டு இருக்க ஜியா, உன் ஹஸ்பண்ட் நீங்க பிரிட்ஜ் மேல இருந்து குதிச்சு சாக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான், சீக்கிரம் நான் சொல்ற அட்ரஸ்க்கு வான்னு சொல்ல, நம்ம ஹீரோன்னு பதறி அடிச்சு அங்க போவா. அங்க போய் பார்த்தா அங்க மேல நிக்கிற போலீஸ்ல வந்து, நீங்க அவரோட ஒய்ஃப் தானே, போய் சமாதானப்படுத்த பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அவன் அப்பதான் பிரிட்ஜ் மேல காலெல்லாம் போட்டுட்டு இருப்பானா, ட்ரை பண்ணிட்டு இருக்கான் குதிக்க போறேன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல அந்த மேன் இருக்கா. மேன் போயிட்டு ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டா, அவன் வந்து மேனை பிடிச்சி நீ என் பக்கத்துல வராதுன்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. அந்த போலீஸும், போங்க மேடம் உங்க ஹஸ்பண்ட் நல்லா தெரியுதுல்ல, போயிட்டு அவர் எப்படியாவது சமாதானப்படுத்தி அவர் வந்து பிரிட்ஜ் மேல இருந்து குதிக்காத மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம இரண்டும் வந்து சரி நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்ப அங்க வரலாம் போயிட்டு ஹஸ்பண்ட் பார்த்து, ஷென் அப்படி பண்ணாத, வேண்டாம், ஏன் இப்படி பண்ற, இப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாது, ஏன் இந்த முடிவு எடுத்த அப்படின்னு சொல்லும் போது அந்த ஷென் என்ன சொல்றான்னா, என்னடி வந்து நடிக்கிறா, என்னை எப்படிலாம் நடத்திருக்கா, உன் வீட்டுல என்ன ஒரு வேலைக்கார மாதிரி தானே நடத்தின, ஒரு வேலைக்காரனோட பையனை கல்யாணம் பண்ணதுனால என்னையும் வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். நீ என்னை லவ் பண்ணது காரணமே என்னை வச்சு வேலை வாங்குதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா, நம்ம இருனா என்ன பேசிட்டு இருக்கே நீ, நான் எப்போ உன்னை வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ண, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா என்னது இது, எனக்கு ஒன்றும் புரியலன்ற மாதிரி சொல்லும் போது அந்த ஷென் சொல்றான், நீ என்ன மட்டுமாடி அப்படி பண்ண, நான் வந்து அடாப்ட் பண்ண பொண்ணை கூட நீ இப்படி தானே பண்ணிட்டு இருக்க, இவ்வளவு பாவம் தானே, ஃபெய்ஃபை என்னடி பண்ணா, நம்ம 2 பேருக்குமே அவள் பொண்ணு தானே, அவள் கையில் எப்படி காயப்படுத்துற அளவுக்கு நீ அடிச்சு வச்சிருக்க, இவ்வளோ கொடுமைக்காரியா இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடிலாம் கையை தூக்கி காமிச்சிட்டு இருக்க. நம்ம இருன் வர பெரிய கம்பெனியோட பிரசிடென்ட்ல இருன் பேரை நாசப்படுத்துற மாதிரி எழுதிருவாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அங்க இருக்கவங்களாம் ஹீரோனை பார்த்து, சே அடாப்ட் பண்ணிட்டு இப்படியே அந்த பொண்ணை ட்ரீட் பண்ணுவாவா, அம்மாவா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம இருனா, ஷின் நான் எப்போ நம்ம குழந்தை அடிச்சேன், இது எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஃபையோட கையை வாங்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறாளா. உடனே வந்து அந்த ஷென்னோ, ஏச்சி உன் கையை தூரம் எடுத்துட்டு போ, என் பொண்ணு மேல கையை வைக்காத, என் பொண்ணு அடிச்சுட்டு என்ன தைரியம் தான் நீ என் பொண்ணு இப்படி பார்க்க வருவ, கிட்டே வராதுன்னு சொல்ல, அது மட்டும் இல்லாம நான் குதிக்க போறேன், உன்கிட்ட வாழ்ந்தது வாழ்க்கையை எனக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம இருனா நீ என்ன பேசுற அப்படின்னு நம்ம தான் பார்த்துட்டு இருக்கா. அந்த ஷென் ஓரா பேசிக்கிட்டே போறான். நம்ம ஹீரோனும் கொஞ்சம் வாயை மூடு, பைத்தியக்காரத்தனமா பேசாதுன்ற மாதிரி ஷென்னை பார்த்து சொன்னா, அந்த ஷென் சொல்றான், இது வரைக்கும் நீ என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்ட தெரியுமா, அதனால நான் டிப்ரெஷனுக்கே போயிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம இருனா, டேய் நான் என்னடா உன்னை டார்ச்சர் பண்ண, நீ அந்த அளவுக்கு டிப்ரெஷனா போற அளவுக்கு, அதுவும் நீ பிரிட்ஜ் மேல இருந்து குதிக்கிற அளவுக்கு வந்திருக்கேன், அப்படி நான் உன்னை என்ன கொடுமைப்படுத்தேன்னு சொல்லும் போது இந்த மேன் ஒன்னே, ஆமா சியா நீ இப்படிலாம் பண்ணலாமா, இவனே டிப்ரெஷனுக்கு போற அளவுக்கு நீ இப்படி கொடுமைப்படுத்திருக்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்க. நம்ம இருனா நீ எதுக்கடி தேவையில்லாம எம்மளை பழி போடுற, நம்ம எல்லாருமே வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதுன்னு இதுக்கு முன்னாடி இருந்தோம், என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டது நீ அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி மேனை பற்றி கேட்க, அந்த மேன் வந்து உடனே நம்ம ஹீரோயின் பக்கமாக வந்துட்டு, நீ சீக்கிரம் சாக்கிறதுக்காக தாண்டி நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் சைலண்டாக வந்து நம்ம ஹீரோயின் காதில் சொல்கிறா. என்ன சொல்கிறான்னா, இந்த குழந்தைய எங்களுக்கு பிறந்த குழந்தை தான், நாங்கள் 2 பேர் லவ்வர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுறா. உண்மை எல்லாத்தையும் ஹீரோயின் வந்து சாக வைக்கிறதுக்காக தான் இவங்களாம் இப்படி பிளான் பண்ணி இங்கே வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஷென்னுமே சொல்கிறான், ஆமா சியா உன் கூட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு காரணமே உன் காசுக்காக தான், உனக்கு முன்னாடியில இருந்தே நான் வந்து மேனை லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன் தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணுமே வந்து இவங்க 2 பேருக்கு பிறந்த குழந்தை தான், அதை வேண்டே உன்னை அடாப்ட் பண்ண வச்சதும் நான் தான் அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் ஒத்துக்க, நம்ம ஹீரோனுக்கா ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வேகமா கத்திக்கிட்டே முன்னாடி போற ஷென்னை பார்த்து, அந்த டைம்ல மேன் ஒன்னே, ஏய் யாரடி தள்ளிவிட பாக்குற, என்னடி இப்படிதான் தள்ளிவிட பாப்பியா, கொல்ல பாக்குறேன்னு சொல்லிட்டு வேணும்ட்டு தடுக்கிறன்ற பேர்ல அப்ப மேன் வந்து நம்ம ஹீரோனை தள்ளி விட்டுறா பிரிட்ஜுக்கு மேல இருந்து. இது இப்பதான் அவங்க பண்ண பிளானே. நம்ம ஹீரோன் வேற பெரிய ஹீலா போட்டிருப்பால, அவளுக்கு வந்து பேலன்ஸே இல்லை, அப்படியே கீழே விழுந்துடுறா, எதையும் பிடிக்கவே முடியல. கீழே அந்த நேரத்தில் ஒரு கார் வந்து அங்கே கிராஸ் ஆகும், அந்த கார் மேலே பட்டு நம்ம ஹீரோனுக்கு அப்படியே அவள்தான் ஸ்பாட்லேயே வந்து ஒன்றுமே முடியல. அவள் பாட்டுக்கு வந்து ரொம்ப துடிக்கிறா, கடவுள்கிட்ட வேண்டிக்கிறா, எனக்கு இன்னொரு லைஃப் சான்ஸ் கிடைச்சா நான் வந்து கண்டிப்பாக அவங்களை சும்மா விட மாட்டேன், இந்த நாய்களை நான் கொல்ற அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவேன்ற மாதிரி ஹீரோயின் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு பார்த்தா ஏதோ மாதிரி அவளுக்காக தலையெல்லாம் சுத்துது. வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஹீரோயின் ஒன்னே ரீபார்ன் ஆயிருக்கா. எங்கன்னு பார்த்தா அவள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால ஸ்டார்டிங் சீனில், அதே இடத்துக்கு இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோயின் போயிருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்தோன்னே
என்ன நம்ம திரும்ப இங்கே வந்துட்டோம், ஒரு வேளை நம்ம ரீபவுன் ஆகிட்டோமா, கடவுள் நமக்கு உண்மையாகவே சான்ஸ் கொடுத்துட்டாரா லைஃப்பில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது முன்னாடி மாதிரியே அசிஸ்டன்ட் இந்த பொம்மையெல்லாம் வந்து கொடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு, இது வந்து ரொம்ப ரேரான ப்ராடக்ட் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோனா தெரியும் தெரியும், இது எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த அசிஸ்டண்ட்டும் உங்கள் சொந்த பொண்ணு இல்லைனாலும் நீங்கள் அவளை நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லும் போது ஹீரோன் ஒன்னே இந்த ப்ராடக்ட் இப்போதைக்கு தேவையில்ல, இது 2 பொருளையும் எடுத்துகிட்டு போயிட்டு காரில் ஒரு ஓரமாக பின்னாடி வைக்க அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோன் வந்து முன்னாடி அவ்வளோ பாசம் வந்ததுனால தானே இப்போலாம் வாங்கியிருப்பாங்க. இப்போனா எல்லா உண்மையும் நமக்கு ஹீரோனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஹீரோனுக்கு வந்து அந்த மேன்மேன் கிட்டேருந்து கால் வருது முன்னாடி மாதிரி. அவள் சொல்கிறா, இங்கே ஷென் வந்து மேலே அந்த பிரிட்ஜ் மேலேருந்து விலை பார்க்குறான் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம ஹீரோனா எனக்கு தான் இது முன்னாடி தெரியுமே, இதெல்லாம் உங்கள் பிளான் தானே, இந்த வாட்டியா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அதாவது நினச்சிட்டு இருக்கா. அப்போ அந்த மேன்மேனும் நான் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன எதுவுமே பேச மாட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சியா கிட்ட பேசும்போது நம்ம ஹீரோன் உடனே அவன் குதிக்கணும்னா அவனை போய் குதிக்க சொல்ல வேண்டியதானே, எதுக்கு என்ன கால் பண்ணி நீ இப்போ கூப்பிட்டு கத்திட்டு இருக்க, குதிக்கணும்னா அவனை குதிக்க சொல்லு, எனக்காக வெயிட் பண்ணலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நிமிஷம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கேஷுவலாக போகிறாங்க காரில். அங்கே வேற ஏகப்பட்ட கூட்டம், நிறைய பேர் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, மேலே வேற ப்ரெஸ் எல்லாம் வேற இருக்காங்க. நம்ம ஹீரோயின் முன்னாடி போயிட்டு சிரிச்சுக்கிட்டே நீ எல்லாமே போடுறது ட்ராமா தான் எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு நினச்சிட்டு மேலே பார்த்துட்டு இருந்தா வேணும் இப்படி நடிச்சிட்டு இருக்காங்க, சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனை கொலை பண்ண மேலே வர வைக்கணும்ல. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினுமே வந்து கேஷுவலாக மேலே போய் நின்னா முன்னாடி மாதிரி அந்த போலீஸும் நீங்கள் தானே இவரோட ஒய்ஃபை போயிட்டு அவரை சமாதானப்படுத்த பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோனும் சரி ஓகேன்ற மாதிரி முன்னாடி போகிறா, போயிட்டு சைலண்டாக தான் போகிறா. அப்போ ஹீரோனை பார்த்தோன்னே மேன் பண்ணுவோன்னே ஜியா ஏன் இவ்வளோ லேட்டாக வர, ஃபோனில் ஏன் அப்படி பேசினேன், இங்கே பாரு ஷென் வந்து மேலேருந்து குதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான், எதுனா பண்ணி அவனை தடுத்து நிறுத்த அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்போ அந்த ஷென்னும் இவன் நம்மளை கெஞ்சுவா நம்ம கிட்ட வந்து அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயினா ஆமாம் நீ எதுக்கு மேன்மேன் இவ்வளோ அவசரப்படுறா, நானே இவ்வளோ அர்ஜென்ட்டாக பேசலை, நீ எதுக்கு இவ்வளோ அவசரப்பட்டு பேசுகிற அப்படின்னு சொல்லும் போது மேன்மேனுக்கா அது ஒன்றும் இல்லை, ஏதோ இங்கே நடக்கக்கூடாதுல தப்பா, அதனால தான் உன்ட்டு வந்து அப்படி பதறிப்பி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம இருந்தோம் ரொம்ப பதறாத அப்படின்ற மாதிரி நினச்சி சிரிக்கும் போது அந்த மேன்மேன் ஒன்னே இப்போ நீ எதுக்கு சிரிக்கிறா, இப்படி பண்ணி நீ என்ன பண்ண போற, அவங்க குதிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஷென்னு, இப்படியே சிரிப்பான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனா அப்புறம் எதுக்கு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், போய் குதிக்க சொல்ல வேண்டியதானே அப்படின்னு நம்ம சொல்லும் போது கீழே நிறைய பேர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. மேன்மேனா என்னடி பேசுறா, அவனே வந்து இப்படி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனா நான் எதுக்காக இதுக்கெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தணும், ஜம்ப் பண்ணோன்னா சீக்கிரம் குதிங்க நானும் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்போ அந்த ஷின் வந்து வைக்குமோ என்ன இவ இப்படி பேசுறா, திடீர்னு இப்படி மாறி பேசுறாளே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம ஹீரோனா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, நீ எதுக்கு இப்போ நடுவில் குறுக்க வந்து பேசிட்டு இருக்க, கொஞ்சம் ஓரமா போய் நில்ல அப்படின்ற மாதிரி மேன்மேனை பிடிச்சி தள்ளி விட்டுடுறா நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து ஷென் முன்னாடி போய் நின்றுட்டு இருக்கால ஷென் கிட்ட பேசுறதுக்காக. அப்போ ஃபேஃபையை ரொம்ப இறுக்கி பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த ஷென் சொல்றான் கிட்ட வராதிரி, உன்னால் தான் என் வாழ்க்கையை நாசமா போச்சு, இதுக்கு மேலே நான் இங்கே உயிரோட இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கலான்னு முன்னாடி போய் எட்டி பார்க்குறான், எல்லாமே சேஃப்டி எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. முன்னாடி பார்த்தா அங்கே பலூன் பெட் இருக்கு, இப்போ குதிச்சாலுமே எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஒன்னே உனக்கு நீ குதிக்கிறதுக்கு எதனா என்கிட்ட இந்த ஹெல்ப் வேணுமா ஷென் அப்படின்ற மாதிரி கேட்க அந்த ஷென் ஒன்னே என்ன பேசிட்டு இருக்க நீ, உன் கூட நான் இருக்கும் போதெல்லாம் எனக்கு எவ்வளோ டார்ச்சராக இருக்கு தெரியுமா, அது மட்டும் இல்லை என் அம்மா உங்கள் வீட்டில் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சாங்கன்றதுக்காக என்ன நீ வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ண, எங்கள் அம்மாவை அதுக்கப்புறம் நீ எவ்வளோலாம் டார்ச்சர் பண்ணியிருக்க தெரியுமா உன் வீட்டில் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம இருந்தா என்ன உங்கள் அம்மாவை என் வீட்டில் நான் டார்ச்சர் பண்ணலாம், ஆக்சுவலி உனக்கும் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் அம்மா என்னை எப்படிலாம் ட்ரீட் பண்ணிச்சுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. வீட்டில் வேலை செஞ்சவங்க மேரேஜ் அதாவது நம்ம ஹீரோயின் வந்து அவனை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா ஷென்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா அந்த லேடி ஏதோ அந்த வீட்டுக்கே அவங்க தான் ஓனர் அப்படின்ற மாதிரி அங்கே மேடு இல்லாத டைம்லலாம் அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இந்த சீடெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே கீழே ஹீரோயின் முன்னாடி கால் மேலேயே போடுவாங்களா. நம்ம ஹீரோயின் வேற அப்பதான் அடாப்ட் பண்ணி அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க, கையில பாப்பா, இவங்க வேற தொல்லை பத்தாம அங்கே இங்கே குப்பை போட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோனும் அதெல்லாம் பெருக்கிட்டு இருப்பாங்க. ஏன் இப்படி போடுறீங்கன்னு கேட்டா நான் தான் இந்த வீட்டுக்கு இனிமே ஓனர் மாதிரி, என் பையனை நீ கல்யாணம் பண்ணியிருக்க, அதனால இந்த வேலையெல்லாம் பண்ணு, உன் ஆண்டி எதிர்த்து பேசாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகாரம் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே நைட்டே ஆயிடுது. அதுக்கப்புறம் ஷென் இதெல்லாம் கேட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இதுக்கு மேலாம் உங்கள்கிட்ட நான் எதுவும் பேச முடியாது, குதிக்கணும்னா குதிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த மேன்மேன் ஒன்று ஹீரோனை பார்த்து நானே ஷென்னை வந்து கஷ்டப்பட்டு இப்படி நிற்க வச்சிருக்கேன் குதிக்க விடாம, நீ எதுக்கு எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டு இருக்கேன்னு சொல்லும் போது ஹீரோன் ஒன்னே வேகமாக போயிட்டு ஷென் கணத்துலேயே ஒரு அறையை விட்டுட்டு என்ன அவளை விட்டு பேச வச்சுட்டு இருக்க, நானா உன்னை குதின்னு நீ தானே வந்து குதிக்கிறேன், என்ன இதில் வேற நான் உன்னை அடிக்கிறேன்னு வேற சொல்லி விட்டுருக்கியா, இப்போ நடிச்சேன் தெரியுமா, இந்த அடியை உன்னால் தாங்க முடியல, நான் எப்படா உன்னை இதுக்கு முன்னாடி வீட்டில் டார்ச்சர் பண்ணியிருப்பேன், எதுக்கு இப்படிலாம் போய் பேசுகிற இப்படி மீடியா முன்னாடி அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த இடத்துல மேன்மேன் ஒன்னே என்னடி இப்படி போட்டு அடிக்கிறா, அவன் வந்து கீழே குதிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான், அந்த நேரத்தில் வந்து அடிப்பியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த ஷென் ஒன்னே நீ என்ன மட்டுமாடி இப்படி அடிக்கிறா, நம்ம குழந்தை நான் வளர்த்த குழந்தைய தானே சேர்த்து அடிச்ச, அவளை ரொம்ப காயப்படுத்தி வச்சிருக்க நீ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான்.
நம்ம ஹீரோனா அவள் என்னோட பொண்ணே கிடையாது, நான் எப்போ சொன்னேன் அவள் என்னோட பொண்ணுன்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லும்போது அப்போ ஷின் உடனே என்ன இப்படி பேசுகிற, இவன் நம்மளோட குழந்தை தானே, நம்ம தானே வளர்க்குறோம், நம்மளோட குழந்தை இவ, நீ என்ன உன் கிட்டவே நெருங்க விடல, அதனால நம்ம குழந்தைய பொறுக்கல, அதனால ஆசைக்காக இந்த குழந்தைய அடாப்ட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனா என்னது நான் உன்னை கிட்ட நெருங்க விடல அதனால அடாப்ட் பண்ணியா அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினைச்சு பார்க்குறாங்க. என்னன்னா இவன் வந்து நம்ம ஹீரோனுக்கு ஆசைக்காக தான் கல்யாணம் பண்ணியிருப்பான், ஆனால் லவ் பண்ண பொண்ணு என்னமோ மேனை தான், அதனாலே வந்து கல்யாணம் ஆன அப்புறமா இவ சொத்துக்காகவே வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சொத்துக்காக தான் ஆசையாக பேசியிருப்பானே தவிர ஹீரோன் கிட்ட வந்து குழந்தைக்காக வந்தாலும் இவன் நம்ம ஹீரோனை தள்ளி விட்டுட்டு எனக்கு பிடிக்கல தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி விலகி போயிருப்பான். கல்யாணம் ஆன நாள்லேருந்து ஒரு வாட்டி கூட இவங்க க்ளோஸாக இருந்திருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோன் அதெல்லாம் நினச்சிட்டு நானே வந்து உன்னை விட்டு விலகி போனேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் நினச்சி அதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அப்போ அந்த ஷென் ஒன்னே அங்கே கூட இருக்க ஃபைஃபையோட பாப்பா இருக்கல்ல, அவன் அந்த பாப்பாவோட கையை மேலே தூக்கி காட்டி எப்படிலாம் இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்க பாரு, எப்படி கஷ்டப்படுத்திருக்க பாரு, தத்தெடுத்து வளர்த்த பிள்ளைன்றதுனால தான் இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனும் என்னது நான் காயப்படுத்தினா அச்சுச்சோ பாவமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் ஒன்னே அந்த ஃபைஃபையோட கையை வந்து லைட்டாக பிடிச்சி தடவி பார்க்குறாங்களா, பார்த்தா சாயம் வந்துடுது கையில். அட என்ன பாடி போட்டிருக்கு நீங்கள், சாயம் வருது, ஏதோ சாயத்தை பூசி விட்டுருக்கீங்க போலையே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கையை ஆட்டி காட்ட இந்த ஷென்னா ஐயோ ஏதோ பண்ணி சமாளி மேன் ரிப்போர்ட்டர்ஸில் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி கண்ணை காட்ட இந்த மேனும் ஒன்னே என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு என்ன இந்த ஷென் போய் சொல்கிறாரா, ஆமாம் கையில் இருக்க சாயம் தான் ஓட்டுது, எந்த அடியும் படலையே, அப்போ பாப்பாக்கெல்லாம் எந்த டார்ச்சரும் பண்ணல போல ஜியா மேடம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது மேன் ஒன்னே இப்போது நிறுத்துன்றமா சொல்லும் போது நம்ம ஹீரோயின் ஒன்னே நீ யார் ஃபேமிலி நடுவில் குறுக்க வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேன் கணத்துலேயே அறைய விட நம்ம ஹீரோயின் ஒன்னே ஆமாம் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தில்ல, அதுவும் உனக்கும் குழந்தை பிறந்துச்சு தானே, அந்த குழந்தை பிறந்தா ஃபேஃபியோட வயசு தான் இருந்திருக்கும், ஆனால் அந்த குழந்தை பிறந்து தான் இறந்து போச்சுன்னு சொன்னேன், எங்கள் யார் கண்ணிலையும் காட்டக்கூட இல்லை, அந்த குழந்தை யார் மூலயமா வந்தது, எந்த பாய் ஃப்ரெண்டு உனக்கு இருந்தான் அதை பற்றியும் நீ சொல்லவில்லை, இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்க்கும் போது எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கே, அந்த குழந்தைக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்கும், அதாவது ஃபேஃபேக்கும் உனக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குமோ, நீ எதோ என் ஹஸ்பண்ட் கூட அஃபேரில் இருப்பியோ அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மேன் வந்து அதெல்லாம் கேட்டு ஷாக்ல நின்றுட்டு இருக்க அங்கே இருக்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன சியா மேடம் நேற்று சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஷென் இதை கேட்டோன்னே கடைசியில் என்ன வந்து இவ கூட அஃபேர் வச்சிருக்கேன்னே சொல்லிட்டல, அவனோட ஃப்ரெண்டுன்னு உனக்கே தெரியும், ஆனால் என் மேலே நீ இப்படி ஒரு பொய்யான பழிய போட்டுட்டா, இதுக்கு மேலே நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனா நான் இதை வேணுட்டே சொல்லலையே, எனக்கு சந்தேகமாக இருந்தது தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஷென்மனே இதுக்கு மேலே நான் கேட்டுட்டு எதுவும் இருக்க முடியாது, உன்னால் தாண்டி நான் இன்னைக்கு சாக போகிறேன், நீ ஃபேஃபையும் தப்பாக பேசிட்டு என்னையும் தப்பாக பேசிட்டு உன் ஃப்ரெண்டையும் தப்பாக பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கீழே அந்த பலூன் பேட்டை பார்த்ததுனால இங்கே பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு, நம்ம பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம குதிக்காமல் இருக்க முடியாது சொல்லிட்டு இவ்வளோ நாள் ஆக்ட் பண்ணதுக்கு அங்கேருந்து குதிச்சு விடுறான் வேணுமிட்டே. அப்போ அந்த இடத்துல இந்த மேன் பார்த்துட்டு போயிட்டு ஐயோ என்னாச்சு குதிஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோனா குதிக்கிட்டோம் அவன் முன்னாடியே அந்த பலூன் பேட்டை பார்த்துட்டு தான் குதிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் கேஷுவலாக இருக்கா, அவன் கீழே போயிட்டு சேஃபாக லேண்ட் ஆகிருக்கான். அப்போ மேன் ஹீரோனை பார்த்து என்ன தைரியம் தான் இப்படி பண்ணியிருப்ப நீலாம் அப்படின்ற மாதிரி கை வாங்கிட்டு போக நம்ம ஹீரோனா யார் அடிக்க வரா அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போய் இங்கேருந்துன்ற மாதிரி அனுப்பிவிட அவளும் ஃபேஃபையை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் இப்போ தனியாக நின்றுட்டு இருக்காங்க, இதில் வேறு பாதி சொத்தை அவன் எடுத்துக்கிட்டான், நம்ம ஹீரோயின் எப்படியாவது அவன்கிட்ட வந்து சொத்தையும் வாங்கி ஆகணும், இப்போ வேறு ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிட்டாங்களா மீடியா முன்னாடி, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க மீடியா பீப்புள்ஸ்லாம், இவ்வளோ பெரிய கம்பெனியோட ஓனர் சொந்த ஹஸ்பண்ட் எப்படி பிரிட்ஜ் மேலேருந்து விழ வச்சுட்டாலே அப்படின்ற மாதிரி தப்பாக பேசும்போது நம்ம ஹீரோனா சரி கொஞ்சம் நம்ம சொத்தை நம்ம முழுசாக வாங்குற வரைக்கும் கொஞ்சம் சைலண்டாகவே ஆக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து பிளான் போடுறா. மீடியா முன்னாடி வேறு தப்பாக பேர் வந்துடக்கூடாது, இல்லை பெரிய ஆஃபீஸோட ஓனர் வேற கீழே விழுந்தவனை எழுப்புறாங்க, ஒரு அடி படல ரொம்ப கேஷுவலாக இருந்திருக்கிறான், ஆனால் எந்திரிச்சவனா இப்போ கண்டிப்பாக நான் அவங்க கீழே குதிச்சதுனால அவன் நினச்சிருப்பா நம்மளை உண்மையாக தான் நான் அவள் லவ் பண்ணா, அதனால வந்து கண்டிப்பாக நம்ம காலில் வந்து மன்னிப்பு கேட்டு நம்மளை திரும்ப ஏற்றுக்க சொல்லி கெஞ்சுவாவா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும் போது ஆனால் அந்த இடத்துக்கு முதல்ல வந்தது மேன் தான் ஓடி வந்து கட்டி பிடிக்கிறா, கட்டி பிடிச்சிட்டு உனக்கு என்ன ஆச்சோ பயந்துட்டேன்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு ஷென் என்ன சொல்கிறான்னா நீ எதுக்கு பயப்படாத, இப்படி எல்லாம் பண்ணாதான் அவள் திரும்ப வந்து நம்ம கிட்ட கெஞ்சுவா, ஏன்னா அவள் ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் இப்போ கொஞ்சம் நடிக்கிறாங்க, வேகமாக ஓடி வந்துட்டு ஷென் உனக்கு என்னாச்சுன்ற மாதிரி கேட்க உடனே போதும் நில்லடி, என்னை குதிக்கிற அளவுக்கு வேடிக்கை பார்க்குறீல்ல, என் உயிரே போகிற அளவுக்கு தானே வேடிக்கை பார்த்து நின்று இருந்த, இதானே உனக்கு வேணும், அதான் நான் குதிச்சிட்டேன், ஆனால் நல்ல வேலை என்னமோ என் உயிர் போல அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்போ நம்ம ஹீரோயின் ஒன்னே ஐயோ என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் பேசிட்டேன், ஏதோ ஒரு சந்தேகத்தில் அப்படி பேசிட்டேன், இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு போகணுன்ட்டு எனக்கு புரியுது, நான் தப்பாக பண்ணேன்னு சொல்லிட்டு நான் தப்பாக தான் பேசிட்டேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறா. அப்போ அந்த ஷென் ஒன்னே உன் மன்னிப்பெல்லாம் நீ குப்பையில் தூக்கி போடு, எனக்கு ஒன்றும் நீ தேவையில்லை, நீ என்னை கொலை பண்ண பார்த்துட்டு
காப்பாத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரம் என் குழந்தை வந்து அப்பா இல்லாத குழந்தைய ஆயிருக்கோண்டி நான் இப்போ எங்க குதிச்சிருந்தா அப்படின்னு சொல்லும் போது உடனே மேன் நம்ம ஹீரோனை பார்த்து ஆமா ஜியா இந்நேரம் இந்த குழந்தைக்கு அப்பா இல்லாம போயிருக்கோம் ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அவ பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோனா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல வரதுக்கு முன்னாடியே இந்த ஷென் ஒன்னி ஹீரோனை லைட்டா தள்ளி விட்டுட்டு நான் போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் மேன்மனையும் கூட்டிட்டு மட்டும் அங்கிருந்து போயிடுறான். நம்ம ஹீரோன் வந்து நைட்டு வீட்டுக்கு போக மாட்டா போல இருக்க அங்கேயே நின்றுட்டு இருக்கா. மீடியா முன்னாடி எப்படியாவது கொஞ்சம் ஆக்டிங் போடணும்ல இல்லைன்னா அவளோட பேர் கேட்டு போயிடும் இவங்க தப்பானவங்களால. அதனால நம்ம ஹீரோனை வந்து அங்க சைலண்டா நிக்க மீடியா பீப்புள்ஸ் எல்லாரும் இவ்வளவு கேவலமானவளா இருக்க ஹஸ்பண்டே கொல்ல பார்த்த அப்படின்ற மாதிரி பேசும்போது நம்ம ஹீரோன் ஒன்னே இல்ல நான் பண்ண தப்பு என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சாரி கேட்கணும் அவருக்காக நான் எவ்வளவு கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சு தெரியுமா அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் நான் அவங்க மேல உங்களுக்கெல்லாம் அது தெரியாது அப்படின்னு நம்ம சொல்ல அப்ப அவங்களும் மைக்க நீட்டிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோன் அப்பதான் சொல்றா நான் ஏதோ தப்பா பேசிட்டேன் உங்க முன்னாடியே நாளைக்கு வந்து அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் அவர் கண்டிப்பா என் மன்னிப்பை அக்செப்ட் பண்ணிப்பாரு அவருக்காக எவ்வளவு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் நீங்களும் இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த காஸ்ட்லியான ரோலெக்ஸ் வாட்ச் அதுக்கப்புறம் லிமிடெட் எடிஷன்ல வந்து அந்த பொம்மை அதெல்லாம் ஹீரோயின் காமிச்சிட்டு இருக்காங்க. என் பொண்ணு மேலேயும் என் ஹஸ்பண்ட் மேலேயும் பாசம் இருக்கிறதுனால தான் நான் இப்படி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் உங்களுக்கு புரியுதா இல்லையா இருந்தும் நான் ஏன் அப்படி பேச போறேன் இதே ஒரு தப்புனால நான் அப்படி பேசிட்டேன் அவர்கிட்ட நான் போய் சாரி கேட்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல அப்ப அவங்களும் சரி நீங்க சொல்றது உண்மைனா நீங்க சாரி கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்ல நம்ம இருந்தோம் நாளைக்கு நீங்களும் வாங்க உங்க முன்னாடியே நான் அவர்கிட்ட சாரி கேட்கறேன் உங்க முன்னாடி தானே நான் இப்ப அவரை தப்பா பேசி அவர் பிரிட்ஜ் மேல இருந்து குதிக்கிற அளவு கொண்டு வந்துட்டேன் அதனால நாளைக்கு உங்க முன்னாடியே நான் அவர்கிட்ட சாரி கேட்கறேன் மன்னிப்பு கேட்கறேன் எல்லாரும் நாளைக்கு கரெக்டா வந்துருங்கன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நீங்க நைட்டு வீட்டுக்கே போகாம இருக்கா ஏன்னா ஹீரோயின் ஒரு பிளான் பண்ணியிருக்கா. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எல்லாருமே வந்திருக்காங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோனும் கையில நிறைய கவர்ஸ்லாம் வச்சிருக்கா அந்த கவர்லாம் எல்லார்கிட்டயும் கொடுக்குறாளா அவங்கள என்னன்னு வாங்கி பிரிச்சு பார்த்தா அது உள்ள நம்ம ஹீரோயின் வந்து நிறைய அமௌண்ட் வச்சிருக்காங்க அங்க இருக்க எல்லாருக்குமே. அப்போ வந்து அவங்க எல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்து இது ஏன்னு கேட்க நம்ம ஹீரோயின் சொல்றா இல்ல நேற்று ஃபுல்லா நீங்க எனக்கும் என் ஹஸ்பண்ட் சண்டையும் பார்த்துக்கிட்டே நின்று இருந்தீங்களா அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் உங்களுக்கு ஒர்க்கே வந்து பாதி இதில் கெட்டு போயிருக்கும் அதுக்காக தான் இவ்வளோ கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க என் ஹஸ்பண்டுக்கும் என் குழந்தைக்காக்கும் நிறைய கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் உங்க முன்னாடியே நான் அவர்கிட்ட போயிட்டு சாரி கேட்க போறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க அங்க இருக்கவங்களும் நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைம்ல ஹீரோயின் வெளியே பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் நைட்டு வராததுனால இந்த மேனை கூப்பிட்டு வச்சுட்டு இந்த ஷென் என்ன பண்றான்னா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ அந்த மேன் வந்து இந்த ஷென்னை பார்த்து ஷென் இப்படி ஆயிடுச்சு நேற்று நீ விழுந்தப்போ நான் ரொம்ப பயந்துட்டேன் நீ என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு சேர்த்துட்டேன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்போ அந்த ஷென் சொல்றான் அது எப்படி இப்பெல்லாம் நடிச்சாதான் நம்ம மேலே சந்தேகம் வராது முழு சொத்தையும் ஆட்டையை போட முடியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க கிட்டத்தட்ட சோஃபால போயிட்டு அவங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோயின் சொத்தை ஆட்டையை போடுறது எப்படிலாம் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க அதை பத்திலாம் பேசிட்டு இருக்காங்களா அது எல்லாமே அங்க இருக்க கேமரால ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுமே வந்து அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருக்காங்களா அப்போ அதை பார்த்தோன்னே இதான் கரெக்டான டைம் இப்போ உள்ள போனதா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வெளியே இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து ஓகே நீங்களா ரெடியா இருக்கீங்களா வாங்க போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறா. எல்லாருமே அங்கே பொறுமையாக ஏறி போயிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பக்கம் ஆல்ரெடி அங்கே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட ஆரம்பிச்சுட்டு அந்த ஷென்னு அந்த மேனோட ட்ரெஸ் எல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் பறந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் போகும்போது வெளியே ஓரமாக வந்து ஃபேஃபி விளையாடிட்டு இருப்பா. அவங்க அம்மாவை பார்த்தோன்னே அம்மா நீங்கள் எதுக்கு வந்தீங்க நீங்கள் அவங்க அப்பாவை கொல்ல பார்த்தீங்க தானே நீங்கள் எதுக்கு வீட்டுக்கு திரும்ப வந்தீங்க நீங்கள் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வளர்த்த அம்மாவே பிடிச்சி தள்ளி விடுறா. உள்ள பாசமாக நம்ம ஹீரோயின் வளர்த்துருப்பா நான் இப்படி பண்ணுறா. நம்ம ஹீரோனும் இல்லைம்மா அவங்க அப்பா கிட்ட வந்து நான் சாரி தான் கேட்க போகிறேன் நீ கொஞ்ச நேரம் ரூமில் போய் விளையாடுப்போம் அப்படின்ற மாதிரி ஃபேஃபே கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ள போகலான்னு பார்த்தா உள்ள சவுண்டு கேட்டிருக்கு போல இவங்க வெளியே பேசினதெல்லாம். அதனால வந்து இந்த மேன் பின்னாடி ஒளி வச்சுட்டு இவன் சட்டை போட்டுட்டு வந்து நிற்கிறான்னா ஹீரோயின் வந்தது என்ன நடக்குதுன்னு பார்த்தா அப்போ அவன் உடனே நடிக்கிறான் நீ ஏண்டி இங்கே எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்க எதுக்கு ரிப்போர்ட்டர்ஸை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோனா கீழே அங்கே அந்த மேன் ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறது பார்த்து இது எந்த பொண்ணோட ட்ரெஸ் என்ன நடக்குது இங்கே நான் வந்து நேற்று பண்ணதுக்கலாம் உங்ககிட்ட நான் எல்லாரும் முன்னாடி சாரி கேட்கலான்னு வந்தா ஆனால் இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு ஷென் இங்கே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனால சமாளிக்க முடியல அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு வாய் அடிச்சு போய் நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோனா நேற்று நான் அவ்வளோ தப்பாக பேசிட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்காக மன ஊருக்கி உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்கணும்னு வந்து நின்றுட்டு இருக்கேன் ஆனால் நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லும் போது அங்கே இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் பாதி பேர் ஆமாம் ஜியா மேடம் உனக்கு எவ்வளோ கிஃப்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க நீங்கள் இப்படியா பண்ணுவீங்க இவ்வளோ கேவலமான சீப்பான வேலையை பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி இந்த ஷென்னை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க இந்த ஷென்னை பார்த்து. அப்போ நேற்று பிரிட்ஜ் மேலேருந்து விழுந்ததெல்லாம் நடிச்சுட்டு இன்னைக்கு வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க இந்த ஷென் உடனே ஐயோ மீடியா முன்னாடி இப்படி போதே நம்ம அசிங்கப்பட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவன் நம்ம ஹீரோனை பார்த்து இல்லை நீ என்னை தொடவே வீட்டில் இல்லை செய்யா அதனால என்னோட கண்ட்ரோலில் இருந்து நான் ஏதோ ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்து இப்படி தப்பாக நடந்துக்கிட்டேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனா ஓ அப்படி போயிட்டு திருப்பி போடுறானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. உடனே அவன் கையை பிடிச்சி ஹீரோன் கையை பிடிச்சி கெஞ்ச ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோனோ சரி ஓகே விடுங்க அப்படின்ற மாதிரி அவன் கையை திருப்பி பிடிச்சி எனக்கு உன் மேலே முழு நம்பிக்கை இருக்கு ஷென் ஆனால் நீ ஒரு பொண்ணை கூட்டு வந்தில்ல அவள் தான் உன்னை மயக்கிருப்பா நான் யாருன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேகமாக போகலான்னு பார்த்தா அப்போ விட மாட்டான் ஹீரோனே பிடிச்சி தடுக்கிறான். மேனா அங்கே இருக்க ஸ்க்ரீன் எல்லாம் பிடிச்சி சுருட்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனா நீ எதுக்கு எவ்வளோ ஒருத்திக்காக என்ன தடுத்துட்டு இருக்க அவன் மூஞ்ச நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் என் புருஷனே மயக்கிற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனா நான் போய் பார்ப்பேன் வீடு எதுக்கு என்ன தடுக்கிறேன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவனே தள்ளி விட்டுட்டு போலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் உடனே என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் வந்து ஓடு, தப்பிச்சு போ, இல்லைன்னா அசிங்கமா போயிடும், சீக்கிரம் ஓடு அப்படின்ற மாதிரி மேன்மேனுக்கு வந்து அவன் கத்திட்டு இருக்கானா. அப்போ அவளும் ஸ்க்ரீன் எல்லாம் மூஞ்சில ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இங்கேருந்து போனா போதண்டா சாமின்ற மாதிரி அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறா. அப்போ ஹீரோயினும் அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கெல்லாம், அந்த பொண்ணு சும்மா விடாதீங்க, அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கத்தும் போது அங்கே இருக்க ரிப்போர்ட்டர்ஸோ போறேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோனும் போகலான்னு போகும்போது அந்த ஷென் ஒன்று ஹீரோயின் கை பிடிச்சி வேணா போகாதுன்னு தடுக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோனா இல்லைங்க, நான் போய் அந்த பொண்ணு யார் பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஷென்னோட கையை தள்ளி விட்டுட்டு அங்கே போறா. இந்த ஷென்னுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஐயோ மேன்மேன் மாட்டிக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அவனும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்துட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் வேகமா ஓடிட்டு இருக்கா. மேன்மேன் வந்து அந்த ஸ்கிரீனை சுத்திக்கிட்டு ஐயோ அசிங்கமா இருக்கேன்ற மாதிரி நினைச்சிட்டு அவ பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கா. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வர பின்னாடி துரத்திட்டே வராங்க. ஆனா இந்த மேன்மேன் கொஞ்சம் முன்னாடி வேகமா ஓடி இருப்பாளா, அதனால அவளை யாரையாலும் பிடிக்க முடியல. அவ வேகமா போயிட்டா. கொஞ்ச நேரத்துல அவளுக்கு ரொம்ப மூச்சு வாங்குதா. ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இந்த ஜியாவை நான் சும்மா விட மாட்டேன், என்னை எல்லாரும் முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்திட்டாலே அவளை கண்டிப்பா நான் பழி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி இவன் நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் திரும்ப ஓட ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா யாரோ வர சவுண்டு கேட்கவோ. அப்போ ஹீரோனுக்கு ஒரு கட்டத்து மேலே முடியல, எதுக்கு நம்ம ஓடிக்கிட்ட அப்படின்ற மாதிரி அவ ஒரு பக்கம் நின்ற. ஆனால் ரிப்போர்ட்டர்ஸை மட்டும் நீங்கள் போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அப்போ அவங்கள வேகமாக போயிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே மேன்மேன் ஆல்ரெடி தப்பிச்சு போயிட்டா. நம்ம ஹீரோயினா இதுக்கு மேலே உன்னை சும்மா விட மாட்டேன், இப்போ நீ தப்பிச்சிருக்கா என் கையிலேருந்து, ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை கையும் காலமாக பிடிப்பண்டி அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இருக்க. அப்போ அங்கே இருக்க கொடையை விரிக்கும் போது அதுலேருந்து பூலா அழகாக விழுது. ஏன்னா வெயில் அடிக்கிறதுல இவளுக்காக எதுக்கு நம்ம வேலை நிற்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் வந்து ஏதோ டீப்பான பிளான் போட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாளா. ரிப்போர்ட்டர்ஸ் இருந்தால் கூட வந்து நிற்கிறாங்க, ஏன்னா மேன்மேனை பிடிச்சிருக்க முடியாது. இங்கே ஷென் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் சரி நீங்கள் எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, அவள் ஏதோ ஒரு பொண்ணு தானே, அவள் உங்களை செடியூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு தான் நான் அவளை பிடிக்க போனேன், ஆனால் ஷென் நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு கேட்கும்போது அப்போ இந்த ஷென் ஒன்னே என்ன பேசிகிட்டு இருக்க நீ, முடிஞ்சது முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து முறைச்சிக்கிட்டு முடிஞ்சு போன விஷயத்துக்காக இப்படி எல்லாரும் முன்னாடி கூப்பிட்டு வச்சு நான் அசிங்கப்படுத்திட்டு இருக்கியே, சாரி கேட்கணுன்றது இதுதானே உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோனே இல்லை ஷென் நீ என்னை தப்பாக நினச்சிக்காத, நானும் அப்படி ஒன்றும் எதுவும் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்போ நம்ம ஹீரோனு ஃபெய்ஃபையை பார்த்து ஃபெய்ஃபை நீ சொல்லுமா, நீ வீட்டில் தானே இருந்த, அந்த லேடி யாருன்னு உனக்கு தெரியுமா, அந்த லேடியோட மூஞ்ச நீ பார்த்தியா, அந்த லேடி யாருன்றத அம்மாட்ட நீ சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த பாப்பாவை சொல்ல வரா. உடனே ஷென் வந்து போது நிறுத்து, என்ன திரும்ப திரும்ப நான் அசிங்கப்படுத்திட்டே இருக்க, நான் தான் சொன்னேன்ல குழந்தைகிட்ட வர போய் கேட்குறேன், என்னை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அப்படி தப்பு பண்ணிட்டேன் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு, அதுக்காக எல்லாரும் முன்னாடி இப்படி பேசுவேன்ற மாதிரி ஹீரோனை பிடிச்சி கண்டபடி திட்டுறான். அப்போ அங்கே இருக்கவங்களாம் நீ பண்ணது தப்பு, உனக்காக அவள் சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தா நீ இவ்வளோ பிடிச்சி திட்டியான்னு கேட்கும்போது அந்த நேரத்தில் ஷெனிக்கு வந்து இல்லை நம்ம சைலண்டாக இருக்கணும், இல்லைனா மீடியா பீப்புள் முன்னாடி ரொம்ப தப்பாக போயிடும்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோன் கையை பிடிச்சி சரிம்மா விட்டுரு, நடந்து போச்சு, நீ எனக்காக சர்ப்ரைஸ் கொடுக்கணும், சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னல, நீ அவன் கையால் சமைச்சு கொண்டு வந்தேன்னு வேற சொன்னல, அதை சாப்பிடலாமான்னு கேட்க நம்ம ஹீரோன் மனசுக்குள்ளே நினைக்கிறான் நீயும் மீடியா முன்னாடி நடிக்க ஆரம்பிக்கிறியாடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி ஓகேங்க வாங்க போகலாம் அப்படின்னு நம்ம சொல்ல அப்போ அங்கே சாப்பிடலான்னு எல்லாரையும் கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறா. ரிப்போர்ட்டர்ஸும் வீட்டுக்கு வந்திருக்காங்களே இவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஹீரோனுக்காக, அதனால் உட்கார வச்சு சாப்பாடு போடும்போது இவன் ஃபுட்டை பார்த்தோன்னே அடைச்ச அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பவுலெல்லாம் கீழே தூக்கி போட்டு உடைக்கிறான். உடைச்சிட்டு வேகமாக அங்கே இருக்க எல்லாரும் முன்னாடியும் ஹீரோயின் கண்ணத்திலே ஒரு அரை ஓங்கி விட்டுட்டு எனக்கு சீ ஃபுட்னா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா, எதுக்காக இதில் சமைச்சு வச்சா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணத்தில் அறியா நம்ம ஹீரோனா என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஷென், இப்படி பண்ணுற ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு தானே நான் சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மனசில் ஒரு பக்கம் இதுதான் நான் எதிர்பார்த்தேன்னு நினச்சிட்டு இருக்கா. அப்போ அங்கே இருக்க ரிப்போர்ட்டர்ஸில் இதை பார்த்துட்டு இவன் என்ன சொன்னான், இவனை தான் நம்ம ஜியா மேடம் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு அன்றைக்கி பிரிட்ஜில் சொன்னான், ஆனால் இவன் தான் வந்து நம்ம மேடமை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், ஜியான்றவங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. அதை ஓப்பனாகவே பேசிடுறாங்க. நம்ம ஹீரோனுக்கா நம்ம பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கும் போது ஹீரோனை ஏன் ஷென் நடிக்கிற, இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்திருந்தா பண்ணி வச்சுன்னு சொல்லும் போது இந்த ஷென் சொல்கிறான் அடியே உனக்கு பிடிச்சதுன்னா நீ தின்ன வேண்டியதானே, எனக்கு பிடிக்காதது என் முன்னாடி வந்து வைக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி ஹீரோனை எல்லாரும் முன்னாடி திட்ட அங்கே இருக்க ரிப்போர்ட்டர்ஸில் ஒருத்தர் வந்து நீ இவ்வளோ கேவலமான ஆளாக இருப்பேன்னு நினச்சி பார்க்கல, இப்படியா போட்டு ஒய்ஃப் எல்லாரும் முன்னாடி அடிப்ப அப்படின்ற மாதிரி அவனே பிடிச்சி திட்ட. அப்போ அவன் உடனே அங்கே இருக்க டேபிளை தட்டி நீங்களாம் யாரா முதல்ல, உங்களெல்லாம் உள்ளே விட்டதே பெரிய தப்பு, உங்களெல்லாம் ஒரு ஆளின் மதிச்சு உள்ளே விட்டா பாரு அவளை சொல்லணும், நீங்களாம் உள்ளே வரக்கூடாது, இங்கேருந்து வேகமாக எந்திரிச்சு போங்க, வந்த வேலையை பார்க்காம ஓவராக பேசுறீங்கன்னு சொல்லும் போது ஹீரோன் உடனே ஷென் கை பிடிச்சி நீ அப்படி சொல்லக்கூடாது, நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளி மாதிரி அவங்க, இப்படிலாம் அவங்கள ட்ரீட் பண்ணாத, அவங்கள சாப்பிட விடு, எதுக்காக அவங்கள இப்படி திட்டுன்னு சொல்லும் போது அவன் உடனே ஹீரோன் கையை தள்ளி விட்டுட்டு நீ இப்படி கூட்டிட்டு வந்துட்டு நாடகம் ஆடிட்டு இருக்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா, இதுங்கெல்லாம் ஓவராக பேசுதுங்க, இதுங்கெல்லாம் மனுஷங்கன்னு சொல்லிட்டு உள்ளே விட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறான். அவங்க வந்து நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறத பார்த்து அந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் இவன் எவ்வளோ கேவலமான ஆளுன்ற மாதிரி தெரியுது. அந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா ஃபேஃபேக்கு மூக்குலேருந்து பிளட் வருது. அப்போ யாருமே அதை கண்டுக்காம இருக்கா. இவன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கும் போது அப்போ அந்த பாப்பா வந்து உடனே நம்ம ஹீரோயின் மேலே விழுறா. அவளுக்கு அப்படியே மயக்கமும் வந்துடுது போல. நம்ம ஹீரோனும் ஐயோ ஃபேஃபே என்னாச்சு உனக்கு என்னாச்சுமா அப்படின்ற மாதிரி பார்த்தா மூக்கில் ரத்த வரத்தை பார்த்தோன்னே எல்லாம் பதற ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஷென்னு ஒரு மாதிரி பதறான். எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே போயிடுறாங்க. சாப்பிட இருந்தவங்களும் அப்படியே கூடவே
கிளம்பி வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு அந்த மேனும் எதுவும் தெரியாத மாதிரி வந்து நின்றுட்டு இருக்காளா. டாக்டர் கொஞ்ச நேரத்தில் செக் பண்ணிட்டு வந்து, உங்கள் டாக்டருக்கு வந்து லிக்யூமியான்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இருக்குது, அது ரொம்ப டேஞ்சரஸான டிசீஸ், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை முன்னாடிலேருந்து செக் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது ஷென் இதெல்லாம் கேட்டுட்டு, டாக்டர் இதுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, சீக்கிரம் இந்த சர்ஜரியை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறான். அதுக்கு டாக்டரும், அதுக்கு வந்து பயாலஜிக்கல் பேரண்ட் கண்டிப்பாக அதுக்கு தேவை, அந்த போன் மேரவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டாக்டர் வந்து அதுக்கு பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக வேணுன்றமா சொல்லும் போது அந்த இடத்துல வந்து மேன் இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா நின்றுட்டு இருக்கா. இவ்வளோ அந்த பயாலஜிக்கல் பேரண்ட்ல ஒருத்தி தானே, இவ்வளோ அந்த ஷெனும் தானே இந்த குழந்தை பிறந்தது காரணம், எதுவுமே பேசாம நிற்க. நம்ம இருந்தோன்னே, இல்லை டாக்டர் அது கண்டிப்பாக முடியாது, பயாலஜிக்கல் பேரண்ட் கண்டிப்பாக இங்கே வர முடியாது, ஏன்னா இந்த குழந்தைய நாங்கள் தத்தெடுத்து வளர்த்தோன்னு சொல்ல, ஆனால் டாக்டரா அப்போனா அந்த குழந்தையோட உயிர் போகிறது கண்டிப்பாக உறுதின்றமோ சொல்லும் போது நம்ம இருந்தோம், என்ன டாக்டர் சொல்கிறீங்க, அவளை நாங்கள் வந்து தத்தெடுத்து வளர்த்தோம், அதுக்காக உயிர் போகிற அளவுக்கு நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லும் போது டாக்டர் வந்து, வேறு வழி இல்லைம்மா, நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த உயிர் போகிறத நம்மளால் தடுக்க முடியாது, பயாலஜிக்கல் பேரண்ட் இருந்தால் மட்டும்தான் பாப்பாவை குணப்படுத்த முடியுன்ற மாதிரி டாக்டர் எல்லாத்தையும் சொல்ல, நம்ம இருனா, இல்லை டாக்டர் நாங்கள் அப்படி இருக்க முடியாது, அந்த குழந்தை ரொம்ப பாவம், நான் பயாலஜிக்கல் பேரண்ட்டுக்கு இப்போ எங்கே போவேன், அவளை நாங்கள் எப்பயோ தத்தெடுத்தோம், 5 வருஷத்துக்கு முன்னாடி தத்தெடுத்தோம், இப்போ நாங்கள் எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. மேன்மன் ஒன்னே பதறி போயிட்டு டாக்டர் அப்படின்ற மாதிரி போக முன்னாடி வரா. அப்போ அந்த ஷென் ஒன்னே, இல்லை வேண்டாம் எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி அந்த டைமில் கூட மேன்மேனை வந்து உண்மையை சொல்ல விடாமல் தடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோன் இதை நோட் பண்ணிட்டு, இன்னமும் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்களே உங்கள் உண்மையை வெளியே சொல்லாமல் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு, இதுக்கு மேலே எப்படி இருக்கீங்கன்னு நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இங்கே கொடுக்குறா. என்னன்னா, டாக்டர் அந்த பெயினில் என் குழந்தை சாகணும்னு எந்த அவசியமும் கிடையாது, அதனால் நீங்களே ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு என் குழந்தைய கொன்னுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாளுங்க. மேன்மேன் இதை கேட்டுட்டு, ஏய் என்னடி சொல்கிற, என்ன ஃபேஃபையை வந்து இன்ஜெக்ஷன் போட்டு கொல்ல சொல்கிறியா, நீ எப்படி குழந்தைய கொல்ல சொல்லுவா அப்படின்ற மாதிரி நினைக்க. இதை கேட்டு ஷென் ஒன்னே நம்ம ஹீரோன் கண்ணத்தில் அரைஞ்சி விட்டுட்டு, என்னடி பேசிகிட்டு இருக்கா, நம்ம 5 வருஷமாக வளர்த்த குழந்தைங்க இப்படி ஊசி போட்டு கொல்ல சொல்கிற, இது உனக்கே நியாயமாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோன் அழுதுகிட்டே, உங்கள் எல்லாரை விட எனக்கு ஃபேஃபை மேலே ரொம்ப அக்கறை இருக்குது, ரொம்ப பாசம் இருக்குது, இருந்தாலும் அப்படி சொல்கிறேன்னா அவளால் அந்த பெயினை தாங்கிட்டு எத்தனை நாள் இருக்க முடியும், டாக்டர் சொல்லிட்டார் அவளோட உயிர் போக்குன்னு சொல்லிட்டு, சான்ஸ் இல்லை, பயாலஜிக்கல் பேரண்ட் வரதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால தான் இப்படி சொன்னேன்னு சொல்லும் போது ஷென் ஒன்னே, அதுக்காக நீ சொந்த குழந்தைய இப்படி வந்து கொல்ல சொல்லுவியா அப்படின்னு நம்ம சொல்லும் போது, அப்போ மேன்மேன் என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் ஷென் சொல்கிறது கரெக்ட் தான், நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க சியா, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோன் சொல்லிட்டு இருக்கா, நீ குடும்ப விஷயத்துக்குள்ள தலையிடாத, என் குழந்தை இப்படி வலியை அனுபவிச்சு துடிச்சு சாக்கிறது என்னால் பார்க்க முடியாது, அதான் டாக்டர் கிட்ட இந்த ஹெல்ப்பை நான் கேட்குறேன், அந்த ப்ரொசீஜர் அவர் பார்த்து பாரு, நீங்கள் சைலண்டாக இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த டாக்டரும் சரி அதே பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோனும், ஆமாம் டாக்டர் என் குழந்தை வந்து அவ்வளோ வலியில் சாகிறது என்னால் சத்தியமாக பார்க்க முடியாது, அவளுக்கு இன்ஜெக்ஷனை போட்டு வலி இல்லாமல் சாக விட்டுருங்கன்னு சொல்ல, மேன்மேன் உடனே டாக்டர் முன்னாடி போய் நின்று, இல்லை டாக்டர் நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, குழந்தையை காப்பாற்ற முடியும், அதனால் நீங்கள் போகாதீங்க வேண்டாம் டாக்டர்ன்ற மாதிரி தடுத்து நிறுத்த, நம்ம ஹீரோனும், என்ன பண்ணிட்டு இருக்க நீ மேன்மேன், ஏன் குடும்ப விஷயத்தில் தலையிட்டு இப்படி தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஆனால் அவள் வந்து, இல்லை டாக்டர் நீங்கள் போகக்கூடாது, அந்த ப்ரொசீஜர்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, என்னோட குழந்தை ஃபேஃபையை காப்பாற்ற முடியும், ஏன்னா நான் தான் அவளோட பயாலஜிக்கல் மதரே அப்படின்ற மாதிரி உண்மையை போட்டு உடச்சுடுற எல்லாரும் முன்னாடியும். நம்ம ஹீரோனா இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது, ஆனால் ஹீரோன் வந்து அங்கே இருக்க மீடியா பேப்பர்ஸ்க்கு முன்னாடி, என்னடி பண்ணிட்டு இருக்க, என்ன சொல்கிற, நீ தான் குழந்தையோட அம்மாவா, இது நீ ஏதோ போய் சொல்கிற, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஆனால் மேன்மேன் ஹீரோனை பார்த்து, இல்லை நீ உண்மையான அடாப்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் தான் அந்த குழந்தைய அந்த இடத்துக்கு வேணும்ட்டே வந்து வச்சேன், இதெல்லாம் நாங்கள் பிளான் போட்டு பண்ணது தான் ஹீரோன் கிட்ட சொல்ல, ஹீரோனும் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஷென் முன்னாடி வந்துட்டு, இதுக்கு மேலே நானும் உண்மையை மறைக்க முடியாது, நானும் உண்மையை சொல்லிடுறேன் சியா, எனக்கும் மேன்மேனுக்கும் பிறந்த குழந்தை தான் அது, உன்னை நான் கல்யாணம் பண்ணதுக்கு அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அதுக்கு முன்னாடி இவ்வளோ நானும் லவ்வர்ஸு, அப்போ உருவான குழந்தை தான், அப்போ எங்களால் சமாளிக்க முடியல உன்னை கல்யாணம் பண்ணதுனால, அதனால அந்த குழந்தைய வந்து தத்தெடுத்து நம்ம வளர்க்குற மாதிரி வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு மாதிரி மறைச்சு பேசுகிறான். நம்ம இருந்து தெரிஞ்சோடனே, என்ன நடக்குது இங்கே, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு என்கிட்ட மறைச்சிட்டிங்களான்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் நர்ஸ் வந்துட்டு, டாக்டர் குழந்தையோட நிலைமை ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு, குழந்தையோட உயிரே போகிற நிலைமை வந்துடுச்சு, சீக்கிரம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணியாக்கணும்னு சொல்லும் போது மேன்மேன் உடனே, டாக்டர் நிலுங்க நான் வரேன், எனக்கு சீக்கிரம் கூட்டிகிட்டு போங்க, என்னை வச்சு என்ன பண்ணனாலும் பண்ணிக்கோங்க, என் குழந்தையை காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லும் போது டாக்டர் உடனே, என்னம்மா நீ சொல்கிற, குழந்தையோட மதரால் அதை பண்ண முடியாது, ஃபாதரால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோடனே ஷென் உடனே, அதான் நாங்கள் இருக்கோம்ல டாக்டர், நான் தான் இருக்கல, என்னை கூட்டிகிட்டு போங்க, எந்த இடத்த யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணமோ என்னென்ன எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க சொல்லும் போது, அப்போ ஃபேஃபை உடனே, இல்லை அது உன்னால் பண்ண முடியாது, அது நீ பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி தடுத்துட்டு இருக்கா. அப்போ ஷென் சொல்கிறான், ஏண்டி பண்ணக்கூடாதுன்ற, நான் தானேடி குழந்தையோட அப்பா, நான் பண்ணாமல் வேறு யாரடி பண்ணுவா, நம்ம 2 பேரில் யாரா ஒருத்தர் தான் பண்ணி ஆகணும், இப்போ நான் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அப்போ ஃபேஃபை உடனே, இல்லை தப்பான ஒன்று கொடுத்து அது குழந்தைக்கே ஆபத்து, ஏன்னா நீ குழந்தையோட உண்மையான அப்பாவே கிடையாதுன்னு சொல்ல, அவனா வாயடிச்சு போய் நிற்கிறான். நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் என்ன நடக்குதுங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே, என்னைக்கே துரோகம் பண்ணிட்டியாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கணத்திலே ஒரு அறையை விட, என்ன இருக்குன்னா ஷென் ஹீரோனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ வேற ஒருத்தங்க அஃபேர்ல வச்சு தான் அந்த குழந்தைய வாங்கிட்டு வந்திருப்பா. திரும்ப ஷென் இவட்ட வந்த உடனே இது உன்னோட குழந்தை தான் சொல்லி அவனையும் நம்ப வச்சு ஏமாத்திருப்பா. நம்ம ஹீரோனா இதனை
எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படி ஒரு ட்விஸ்டா இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க. இந்த ஷென்னா அதுக்காக இப்படி அடி என்ன ஏமாத்துவ, எவனோ ஒருத்தர் குழந்தைய கூட்டிட்டு வந்து நான் தான் அப்பான்னு சொல்லிட்டு என்னையே நம்ப வச்சுட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பிடிச்சி ரொம்ப அடிச்சுட்டு இருக்கான். அந்த பொண்ணும் என்னை விட்றா, இப்போ குழந்தைய தான் காப்பாற்றுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த டைமில் மேன்மேனுக்கு உண்மையான அதாவது குழந்தை கொடுத்தவன் இருப்பான்ல, அவங்க வந்துட்டு இருக்கான். மேன்மேனை பார்த்து, மேன்மேன் ஒன்று தான் தேடி ரொம்ப நாளாக அழிஞ்சிட்டு இருந்தேன், நம்ம ஊரை விட்டுட்டு இங்கே வந்துட்டு இவன் கூட சுற்றிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அவன் வந்து நிற்க. மேன்மேனுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அவன் உடனே இங்கே என்னடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த டைமில் மேன்மேன் உடனே, நீ கரெக்டான டைமில் தான் வந்திருக்க, நம்ம பொண்ணு இருக்கல்ல ஃபேஃபி, அவளுக்கு உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷனுக்கு நீ கண்டிப்பாக தேவைன்றமா சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோனா ரொம்ப சிரிப்பா இருக்கே அப்படின்னு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த ரவுடி உடனே, என்னடி என்னை விட்டுட்டு நீ பாட்டுக்கு இங்கே வந்து இவன் கூட சுற்றிட்டு இருக்க, இப்போ உடனே என் தேவை வந்தோடனே என்கிட்ட கெஞ்சிரியான்னு கேட்கும்போது மேன்மேனும், ஆமாம் இப்போ நீ தேவைப்படுற, இனிமேல் நான் உன் கூட வந்துடுறேன், நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன், நான் உனக்கு ஏமாற்ற மாட்டேன், துரோகம் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த ரவுடியும், எனக்கு ஒன்றா நீலாம் தேவையில்ல, எனக்கு 1 மில்லியன் காசு மட்டும் கூட, உனக்கு பண்ண வேண்டியதை பண்ணிட்டு நான் பாட்டுக்கு உன்னை ஃப்ரீயாக விட்டுட்டு கிளம்பிட்டே இருக்கேன்னு சொல்லும்போது அப்போ மேன்மேன் ஒன்னே ஷென் கையை பிடிச்சிட்டு, ஷென் 1 மில்லியன் மட்டும் கூட, நம்ம குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே அவள் கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, என்னது நம்ம குழந்தையா, இன்னமும் நீ இந்த சொல்லி அப்படி ஏமாற்றணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, எவனுக்கோ பிறந்த குழந்தைய ஏன் குழந்தை சொல்கிறேன் நான் பண்ணணுமான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோன் அந்த டைமில் அந்த அமௌண்ட்டை நான் தரேன், ஏன்னா அந்த குழந்தைய 5 வருஷம் நான் வளர்த்தேன், அதுக்காக அவள் உயிரில் போகணுன்ற அளவுக்குலாம் நான் விட மாட்டேன், நான் அதை தரேன் அப்படின்ற மாதிரி இவனுக்கு தரேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். அவனும் காசு வாங்கிடுறான்னா அதுக்கப்புறம் ஆப்ரேஷனுக்கு டாக்டர் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. சக்ஸஸும் ஆயிடுது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து இந்த மேன்மேன் கிட்ட தனியாக பேசணும்னு கூட்டிகிட்டு வரும்போது மேன்மேன் ரொம்ப தும்புற பேசுகிறா. என்ன சொல்ல, என்ன பேசினேன் உனக்கு என்கிட்ட அப்படின்ற மாதிரி ரொம்ப தும்புறா பேசும்போது நம்ம ஹீரோயின் ஒன்னே, என்னடி காசு வேணும் அப்படின்றதுக்காக எல்லாருக்கிட்டையும் சுற்றி சுற்றி கெஞ்சினா இப்போ வந்து உன் பேச்சு வேறு மாதிரி இருக்கே, ஐயோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோனும் சரி உனக்கு ஒன்று காட்டணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு ரெக்கார்டை போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா ரூமில் அன்னைக்கு வந்து இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருந்திருப்பாங்கல்ல சோஃபாவில் படுத்துக்கிட்டு. அப்போ ஹீரோயின் சொத்தை ஆட்டையை போட்டது, எப்படிலாம் ஆட்டையை போட்டாங்க அதை பற்றிலாம் பேசிட்டு இருந்தது, எல்லாம் கிளியராக ரெக்கார்டாக இருக்குது. நம்ம ஹீரோனும் இது ஏண்டி எடுத்தா, எதுக்காக எடுத்தா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு புடுங்க வராளா. இவளுக்கு ரொம்ப பயப்படுறா, ஏன்னா இவங்களே உண்மை ஒத்துந்துருப்பாங்க. ஹீரோனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எப்படிலாம் வந்து பிளான் பண்ணி எடுத்தாங்க சொல்லிட்டு கிட்டத்தட்ட முக்கால்வாசி எடுத்திருப்பாங்க. அப்போ உடனே அந்த ப்ரூஃபை புடுங்கலான்னு போகும்போது அப்போ நம்ம ஹீரோயின் ஒன்னே, என்ன புடுங்கணுன்னே நான் விட்டுருவேனா, நீ இதில் தான் ரொம்ப கிளியராக அஃபேர் வச்சிருக்கேன் என் ஹஸ்பண்ட் கூட அப்படின்றதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு, நீங்கள் சொத்தை பற்றி எப்படிலாம் என் ப்ராப்பர்ட்டியை வந்து எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணி எடுத்தீங்க அப்படின்றது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு சொல்ல இவ பயந்துக்கிட்ட, ஐயோ இதை நீ போலீஸ் கிட்டலாம் சொல்லாத, நான் வந்து மொத்தமாக இங்கேருந்து போயிடுறேன், உன் ஹஸ்பண்டை நீயே வச்சுக்கோ, அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் காரணமே ஹஸ்பண்ட் தான், உன் ஹஸ்பண்ட் சொல்லி தான் இதெல்லாம் நான் பண்ணேன், இல்லைன்னா நான் ஏன் இங்கே வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் உனக்கு நான் இன்னொரு ப்ரூஃப் என்ன தரேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு உன் அம்மா அப்பாவை கொண்டதுக்கு காரணமே ஷென்னு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனா ஒரு நிமிஷம் ஷாக்கே விடுறா. என்னோட பேரண்ட்ஸ் ஆகிறதுக்கு காரணமும் இவங்க தானே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ நீ வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டியே, நீ இப்படி சொன்னதுக்காக நீ எவிடன்ஸ் கூட பண்ணுறதுக்காக உன்னை தனியாக விட்டுருவேன்னு நினச்சியா, நீ பண்ணதும் தப்பு தான், இதுக்கெல்லாம் கூட்டு கலவாணி நீயும் தானே, அதனால உன்னை அப்படி சும்மா விடுவேன், சாகிற வரைக்கும் நீ ஜெயிலில் இருக்கிற மாதிரி உன்னை பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு போலீஸ் உடனே கூப்பிட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணியிருப்பா, போலீஸ் எல்லாம் அங்கே கூப்பிட்டு வச்சுட்டு அந்த எவிடன்ஸையும் ஆல்ரெடி கொடுத்துருப்பா. இவ இப்போ உண்மையெல்லாம் நிறைய ஒத்துக்கிட்டால வாயால, அதனாலே போலீஸ் வந்து அவளை அங்கேருந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. போகும்போது அந்த போலீஸ் நம்ம ஹீரோனை பார்த்து உங்கள் ஹஸ்பண்டையும் இதே ரீசனுக்காக நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம், ஏன்னா அவள் வந்து உங்கள் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து வேணும்ட்டு எடுத்திருக்கா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோனா ஒரு நிமிஷம் சார், அதுக்கு நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், இன்னும் கொஞ்சம் எவிடன்ஸில் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது, ஏன்னா அவங்க அப்பா அம்மா சாவுக்கு அவன் தான் காரணம், அதுக்கும் வந்து நான் ப்ரூவ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனால் இந்த ஷின் வந்து பதறி போயிட்டு ஹீரோயின் கையை பிடிக்கிறான். என்ன ஒத்துட்டு இருந்திருப்பான்ல, அவன் வந்து மாற்றி தெரியாமல் சொல்லியிருப்பான் எனக்கும் அவளுக்கும் பிறந்த குழந்தை தான் ஃபேஃபேன்ட்டு, ஆனால் உண்மையாகவே இப்போ அவன் குழந்தை கிடையாது, ஆனால் நம்ம அஃபேர் வச்சிருந்தோம்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான். அதை இப்போ சொல்லும் போது நம்ம ஹீரோனா ஏன் இப்படி பண்ண, எதுக்கு இந்த தப்பை பண்ணேன்னு கேட்கும்போது ஆனால் அவன் சொல்லுவான், என்ன சொல்லியிருப்பானா அவள் தான் என்ன செடியூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காலில் விழுந்து கெஞ்சுனா நம்ம ஹீரோயின் திட்டுறா, ஏன் இப்படி என்னை ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் காலில் விழுந்து கதுறான், நான் வேணும்ட்டே பண்ணுவேனாம்மா, நான் உனக்காக தான் இருந்தேன், இந்த வாழ்க்கையை உனக்காக தான் இருந்தேன், ஆனால் அவள் என்னை ஏமாத்திட்டா, என்னை எல்லாத்துக்கும் பண்ண வச்சதுக்கு காரணமே அவள் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லா வழியும் தூக்கி போடுறா. நம்ம ஹீரோயின் அப்போ சொல்கிறா, மேன்மேனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு, ஏன்னா அவள் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து என்கிட்ட எடுக்கிறதுக்காக நீங்கள் 2 பேரும் பிளான் பண்ணிங்க சொல்லிட்டு அவள் உண்மையை ஒத்துருந்துருக்கா, அவள் அப்படி தான் சொல்கிறா போலீஸ் கிட்ட அப்படின்னு சொல்லும்போது அப்போ இதை கேட்ட உடனே நம்மளையும் மாட்டி விட்டுறா போல இருக்கே, நம்ம மாட்டிப்போம் போலி அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின் காலில் விழுந்து இல்லை சியா இதுக்கு காரணமும் மேன்மேன் தான் வேணும்ட்டே வந்து உன் சொத்தெல்லாம் என் பேரில் எழுதி வைக்கிறதுக்கு ஃபுல் பிளானும் போட்டு அவள் தான் எக்ஸிக்யூட் பண்ணா, ஏன்னா அவள் வந்து நீ போனதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சா, ஏன்னா அவள் தான் இப்படி எல்லாமே பிளான் பண்ணது, அவள் தான் இப்போ அவள் ஜெயிலில் இருக்கா, என்னையும் ஜெயிலில் போடுறதுக்கு பிளான் பண்ணுவா அப்படின்ற மாதிரி இப்போ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சப்போர்ட் பண்ண சொல்லி ஹெல்ப் கேட்க நம்ம ஹீரோனா சரி நான் வந்து உங்கள் மேலே ஃபுல் நம்பிக்கை வச்சுருக்கேன், நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன சொத்தெல்லாம் என்கிட்ட எடுத்தீங்களோ அதெல்லாம் என் பேர்லேயே திரும்பி எழுதி கொடுக்குறேன்ற மாதிரி ஒரு லெட்டரில் எழுது, அதாவது ஒரு பேப்பரில் எழுதுன்னு சொல்கிறா. இவனும் காலில் விழுந்து கெஞ்சணுமே என்னை ஜெயிலுக்கு மட்டும் அனுப்பாதம்மா, நான் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டேன்னு
சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அப்ப இன்னொன்னு சொல்றா. அப்போ அந்த மேன்மேன் இன்னொன்னு சொன்னாலே என் பேரண்ட்டை கொலை பண்ணதுக்கு காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ இதை கேட்ட உடனே என்னது நான் காரணமா அவ போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே சொல்லிட்டு ஒரு மருந்து கொடுத்து என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு இது உண்மையாவே கலந்தது, அதாவது உன் பேரண்டோட வாட்டர்ல கலந்து கொடுத்தது மேன்மேன் தான், அதெல்லாம் தெரியுன்ற மாதிரி மருந்து கொடுக்க நம்ம ஹீரோயின் அந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிடுறா. இன்னொன்று வந்து பேப்பர்ல எழுதி வாங்கினது அந்த சொத்து ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் எழுதி வாங்கினதையும் கலெக்ட் பண்ணிடுறா. இவ வந்து அவனா எழுதி கொடுத்துட்றான் கைப்பட என்கிட்ட இருக்கிறதெல்லாம் திரும்ப உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்ட்டு. ஹீரோயின் அதில் பார்த்தா ஏகப்பட்டது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்துருக்கான். இப்போ எல்லாம் வந்துருச்சு நம்ம ஹீரோயின் கையில் கரெக்டா. அப்போ நம்ம ஹீரோனும் நீங்க எதுக்குங்க அழுறீங்க ஷென், நீ அழவே அழாத, கண்டிப்பா மேன்மேன் தான் இது எல்லாத்துக்கும் தண்டனை அனுப்பி வைப்பா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் வரதுக்கு முன்னாடி ஃபேஃபே போய் பார்த்துருப்பாங்க. ஃபேஃபே கிட்ட ஃபேஃபே உன் அப்பா வந்து ரொம்ப தப்பானது உனக்கே தெரியும்ல, அது மட்டும் இல்லாமல் உன் தாத்தா பாட்டி அதாவது என் அம்மா அப்பா உங்ககிட்ட எவ்வளோ நல்லா நடந்துக்கிட்டாங்க, தாத்தா பாட்டி சாவுக்கு காரணம் உங்க அப்பா தானா, அதை பற்றி உனக்கு என்ன தெரியுமான்னு கேட்டா அன்னைக்கு வந்து அந்த பாப்பா வீட்டில் தான் இருந்திருப்பால. என்ன இருக்குன்னா உண்மையாகவே இந்த ஷென்னு தான் வந்து தாத்தா பாட்டி அதாவது இந்த பாப்பாவோட தாத்தா பாட்டியோட தண்ணியில் வந்து அந்த பவுடரை கலந்து கொடுத்துருப்பான். அது எல்லாத்தையும் பாப்பா கரெக்டாக சொல்லிடுறா. அம்மா அப்பா தான் இது எல்லாத்துக்கும் காரணம், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அப்பா ரொம்ப தப்பானவர், அப்பா கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் நீ இப்படி சொன்னதுக்காக தாத்தா பாட்டி உனக்காக மேல் லோகத்தில் கூட சந்தோஷமா இருக்காங்க சொல்லிட்டு இருக்கும் போது இது எல்லாமே வந்து அந்த மேன்மேனை போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்துருப்பால. அதுக்கப்புறம் தான் வந்து பாப்பா கிட்ட இந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பா. இப்போ வீட்டுக்கு போயிட்டு இவ வாயாலையும் ஒத்துக்க வச்சு குழந்தை சொன்ன அந்த எவிடன்ஸையும் வந்து போலீஸ் கிட்ட கொடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை நம்ம ஹீரோயின் வந்து கலெக்ட் பண்ணி போலீஸ் கிட்ட கொடுத்துட்றா. அது மட்டும் இல்லாமல் மேன்மேன் மேலேயும் இவன் சொல்லிட்டால அவளால் தான் வந்து அவ தான் வந்து கொண்டா அவன் பேரண்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இப்போ 2 பேர் மேலேயும் அந்த கொலை கேஸ் போயிடுது. சொத்து கேஸ் மட்டும் இல்லை கொலை கேஸும் போயிடுது. ஹீரோயின் வந்து அவன் கண்ணத்துலையும் நல்லா ஓங்கி அறன்னு அடைஞ்சு விடுறான். அவளுக்கு செம்ம கோவம், அப்பா அம்மா சேர்த்ததுக்கு இவன் தான் காரணம்னு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சுல, அந்த கோவத்தெல்லாம் அடக்கி வச்சவ உன்னை கொலை பண்ணுண்டா நான் எனக்கு அவ்வளோ வெறியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வரை இப்போ கூட்டிட்டு போயிடுவாங்களா. அதனால கொலை பண்ற அளவுக்கு நம்ம ஹீரோனுக்கு வந்து செம கோவம் வருது அவன் மேல. போயிட்டு அவனு கழுத்தெல்லாம் பிடிச்சி இறுக்க பிடிச்சிடுறாளா. அப்போ போலீஸ் சொன்னேன் மேடம் இப்போ நீங்கள் பண்ணுறது தப்பு, இவ்வளோ நிறைய எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்களா அது கரெக்ட், அதனால இவன் ஃபுல்லாக வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் தான் இருப்பான், நீங்கள் கவலைப்படாதீங்க இவனுக்கான தண்டனை கிடைக்கும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு போலீஸ் அவனை கூட்டிகிட்டு போக அவனா இல்லை நான் யாரையும் கொல்லலை, ஏன் சியா என்னை போட்டு கொடுத்துட்டீங்களா, இப்படி என்னை ஏமாத்திட்டீங்களா, உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஆனால் அவனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம போயிடும்னா செம கோவப்பட்டிருப்பால. இப்போ தான் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறா. அப்போது நியூஸில் வந்து இது எல்லாமே போட்டுட்ருக்காங்க, இவங்க பண்ண தப்பு மேன்மேனு, அதுக்கப்புறம் ஷென் பண்ண தப்புலாம் டிவியில் மூஞ்சோட போட்டு காட்டு. இந்த ஷென்னும் மேன்மேனும் ஒரே வில்லேஜை சேர்ந்தவங்க தான். கிட்டத்தட்ட அந்த ஊர் பக்கத்தில் வந்து இந்த நியூஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய எல்இடி டிவியில் போட்டு காட்டிட்டு இருக்காங்க. அப்போது இந்த ஷென்னோட அம்மா வந்து அந்த ஓரமாக போகும்போது அவங்க பையன் மூஞ்ச பார்த்து இந்த நியூஸை பார்த்துற என் பையனை இந்த நிலைமைக்கு வந்துட்டான், அந்த பொண்ணு சியா இப்படி பண்ணிட்டாலே, என் பையனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாலே, இப்படி என் பையனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சாலே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவளை நான் சும்மா விடக்கூடாது, என் பையனை இனிமேல் ஜெயிலில் இருக்கக்கூடாதுன்னா அப்புறம் அவளும் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ஃபேஃபையை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கா. அங்கே இருக்கவங்களும் நம்ம ஹீரோனுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் போல. அங்கே இருக்கவங்களும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்கள் பொண்ணை நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா ஹீரோயின் வந்து இத்தனை வருஷம் வளர்த்துருந்தாலும் இந்த பொண்ணு வந்து இவ கல்யாணம் பண்ண ஹஸ்பண்டோட பொண்ணும் கிடையாதுல்ல, வேனுக்கும் வேற ஒரு ரவுடிக்கும் பிறந்த குழந்தை தான், அதனாலே சரி ஓகே நம்ம வளர்த்தா எதனா தப்பாயிடும், திரும்ப வந்து அவங்களே உங்கள் பொண்ணு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த ஆசிரமத்தில் சேர்த்து விட வந்திருப்பா. அப்போ குழந்தைய பார்த்து அம்மா உன்னை எப்பயுமே வந்து பார்த்துப்பேன் அதனால நீ கவலைப்படாதுன்னு சொல்ல அப்போ ஃபேஃபையும் சரிம்மா நான் நல்லபடியாக உள்ளே போகிறேன், என்ன அப்பப்போ வந்து பாருங்கம்மா என்னால் உங்களை பார்க்காமலாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சமத்தா பேசிகிட்டு இருக்கா. அங்கே ஒரு பக்கம் பார்த்தா ஷென்னோட அம்மா இதெல்லாம் ஒளிஞ்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து குழந்தைய விட்டுட்டு தனியாக போகும்போது இதுக்கு மேலே உன்னை உயிரோட விட மாட்டேன், என் பையனே ஜெயிலுக்கு அமிச்சிட்ட நீ மட்டும் உயிரோட இருக்கணுமா சொல்லிட்டு கத்தியால் குத்து போக அப்போ இதை பார்த்தா ஃபேஃபை உடனே அம்மா இல்லைம்மா நீங்கள் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னன்னு பார்த்தா அந்த லேடியோட காலை பிடிச்சிக்கிறா, இல்லை நீங்கள் போகக்கூடாது வேணாம் குத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த லேடியும் காலை விடு வாண்டு ஊர்மா போ அந்த பக்கம் காலை விடு, அப்பா ஜெயிலுக்கு அமிச்சவளை நான் கொல்ல வேணாமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இதை பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை பிடிச்சி அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு குழந்தை இவ்வளோ நேரம் காலை பிடிச்சி கெஞ்சிருப்பாளா. அப்போ குழந்தைய பிடிச்சி ஃபேஃபே உனக்கு எதுவும் ஆகலை இல்லைம்மா அம்மாக்காக இப்படி வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குமா, போலீஸ்லாம் இப்படி ஒரு லேடி கத்தியோடு இருக்கிறத பார்த்தோன்னே அவங்க உடனே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் பப்ளிக் பிளேஸில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அப்படியே பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த லேடியா உன்னை விட மாட்டேன் ஜியா, உன்னை கொல்லணும்டி, என் கையாலே கொல்லணும், எனக்கு உன்னை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கல, என் பையனே நீ ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டியா, உன்னை சும்மா விட மாட்டேன் கொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி துள்ளி கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனா ஃபே அம்மாக்காக நீ இப்படி இருக்கியா, அம்மாவை காப்பாற்றணுன்னே வந்தியாம்மா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் வந்து பொண்ணை பார்த்து கேட்குறாங்க. என்னதான் பொண்ணு வந்து சில டைமில் வந்து நம்ம ஹீரோன் அவாய்ட் பண்ணுற மாதிரி அவங்க அப்பா சொல்கிற பேச்சு சொல்லி கேட்டிருந்தாலும் இருந்தாலும் இப்போ அம்மாவுக்கு ஒன்று ஆக போதுன்னு தெரிஞ்சோடனே பொண்ணு வந்து எப்படி காப்பாற்ற வந்த அம்மாவை. உடனே ஹீரோயினை பார்த்து ஃபேஃபையும் அம்மா எனக்கு உங்களை விட்டு போக பிடிக்கலம்மா, நான் உங்கள் கூடயே இருக்கிறேம்மா, எனக்கு நீங்கள் தாம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக கேட்டுட்டு இருக்கா. அவ்வளோ பாசம் போல
போல் அம்மா மேலே. ஆனால் அப்பா சொல்கிற பேச்சு கேட்டு திடீர்னு தப்பாக நடந்துக்கிட்டா அந்த ஷென் சொல்கிற பேச்சு கேட்டு. அப்போ ஹீரோயினும் இதுக்கு மேலே அம்மா எப்படிம்மா உன்னை இட்டுட்டு போவேன், அம்மாக்காக நீ எவ்வளோ பண்ண வந்துட்ட, இதுக்கு மேலே யார் வந்து உனக்கு திரும்ப கேட்டாலும் பரவாயில்ல நான் கொடுக்க மாட்டேன், அம்மா உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், உன்னை விட்டுட்டு அம்மா எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஃபெய்ஃபையாவை கூட கூட்டிகிட்டு போக ஒத்துக்கிறா. இப்போ பழையபடி அம்மா பொண்ணு பாசம் இங்கே ஓடிட்டு தான் இருக்கு. நம்ம ஹீரோயினும் யார் இல்லைன்னா என்ன, என் பொண்ணு இருக்கட்டும், நான் என் பொண்ணையும் திரும்ப வச்சு வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய்ஃபையை கூட்டிகிட்டு போகிறா. இதோட இந்த மூவி இங்கே முடியுது. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் என்று உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு வேறு ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.